ஒரு அழகான வசனத்தை கர்த்தர் எபேசியர் 3:16 வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். எத்தனை பேர் காசு உள்ளான மனுஷன்ல நான் பலப்படணும்? ஆமென். வெளிப்பிரகாரமான பலன் அல்ல, அது உள்ள இருக்கிற பலன், அது ஆவிக்குரிய பலன், அது உள்ளான மனுஷன். கடந்த வாரத்தில் ஆரோஸ் நடந்துச்சு. அதில் தேவ வார்த்தையை கொண்டு வந்த சகோதரன் சொன்னது, நம்முடைய ஆத்துமா தான் நம்முடைய உள்ளான மனுஷன். அந்த ஆத்துமாவில் பலன் வேணும்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சொல்றாரு தெரியுமா? 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். நாம் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனே நாம் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை அவருடைய அன்பின் அகலம் ஆழம்? அவருடைய அன்பு நிகரில்லாத அன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடந்த வாரத்தில், கடந்த நாட்களில் எத்தனை அன்புகள் உங்களை ஏமாற்றி இருக்கிறது? தாயினுடைய அன்பா இருக்கலாம், தகப்பனுடைய அன்பா இருக்கலாம். ஒருவேளை அப்பா கூட என்னை புரிஞ்சிக்கல, எங்க அப்பா கூட என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையா நீங்க கடந்து வந்திருக்கலாம். இல்ல ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃப்க்கு இருக்கிற அன்புல ஒரு ஏமாற்றம் இருக்கலாம். பேர பிள்ளைகள் கூட தாத்தா பாட்டியை புரிந்து கொள்ளாத ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கலாம். இப்படி அன்புல நிறைய நம்ம ஏமாந்து போகிறோம். ஆனா ஒரு அன்பு மட்டும்தான் நம்மளை ஏமாத்தாது, அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உள்ளான நம்முடைய மனுஷன் பலப்படுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். கடந்த நாட்களில் ரொம்ப சோகத்தோட இருந்தேன். அப்போ நான் நினச்சேன், அப்போ ஏதாவது எழுதணும் போல இருந்துச்சு. சோகமான ஒரு பாட்டு வெளியில் வரும்னு நினச்சேன். ஆனால் சந்தோஷமான ஒரு பாட்டை தான் கர்த்தர் கொடுத்தார். அந்த பாட்டை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அண்டு நம்ம மகிமைக்கென்று நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓகேயா? பாடுறதுக்கு முன்னாடி உங்கள் கரங்களை தட்டி நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. சரியா? we're going to do it with a rhythm. only claps. சரியா? 1 2 3 4 clap பண்ணுவீங்களா? நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா. அவ்வளவுதானா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கரத்தினால் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்தது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்தது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய அன்பு தான் என்னை வாழ வச்சிருக்குதுன்னு சொல்ல முடியும்? ஆமென். அவருடைய அன்பு தான் இந்நாள் வரை நம்மளை வாழ வைத்திருக்கிறது. அவருடைய அன்பு தான் கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்லை. சொல்லுங்க. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்தது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. ஹல்லேலூயா. திருப்பி பாடலாம்.
பாடலாமா? உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உள்ளான என் உள்ளம் உறுதியாகிறது. பாடலாமா? கரங்களை நல்லா உற்சாகமா தட்டி. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே, உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு தான் நம்மளை வாழ வச்சது. இனிமே அன்பு தான் நம்மளை இன்னைக்கு வாழ வைக்குது. அவர் அன்பு தான் இனிமேல நம்மளை வாழ வைக்கும். ஆமென். சொல்லுங்க, உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே. வைக்குமேன்னு சொல்லுங்க. இனிமே தான் அவருடைய அன்பு இனிமேலும் நம்மள வாழ வைக்கும். உம் அன்பு என்னை வாழ வைக்குமே. ஹல்லேலூயா. இதை நான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உடைந்து போன ஒரு பாத்திரத்தை நினைவுபடுத்தினார். அந்த உடைந்து போன ஒரு ஒரு ஞாபகம் இருக்கப்பா உங்களுக்கு? ஒரு இன்றைய தென்றல் பண்ணோம், கென்சுகி டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சைனாலேயோ ஜப்பான்லேயோ இப்படி ஒரு ஜாப்பனீஸோடைய டெக்னிக் என்னன்னா, அவங்களுடைய அந்த மண் பாத்திரம் கீழே உளுந்து உடஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுற மாட்டாங்களாம். அந்த பாத்திரத்தை எடுத்து அதை இன்னும் அழகுபடுத்தும்படியாக என்ன பண்ணுவாங்களா, எல்லா பீசஸையும் வச்சு அதோடு கூட கோல்டு நடுவில் இணைப்பாங்களாம். அந்த கோல்டில் அது உடஞ்சதோட இணைஞ்சு அந்த பாத்திரம் ஒட்ட வைக்கும் பொழுது முதல்ல வெறும் பாத்திரம், இப்போ தங்கத்தால் இணைக்கப்பட்ட பாத்திரம். அவர் தான் தங்கம். அந்த தங்கம் நம்மளை இணைக்கும். நம்ம உடைஞ்சு போன பார்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு அது வரைக்கும் சாதாரண இடத்துல இருந்த அந்த பாத்திரம் இப்போ வீட்டுல மிக முக்கியமான இடத்துல வந்து அழகா எல்லாரும் பாக்குறபடியாக வச்சிருவாங்களாம். அது வரைக்கும் எங்கேயோ கீழே ஓரமா இருந்திருக்கும். ஆனா இப்ப தங்கம் வந்துருச்சுல்ல, தங்கம் எப்போ வந்ததோ அப்ப அந்த பாத்திரத்துக்கு மகிமை. உடைஞ்சு போன எல்லா நிலைகளிலும் தங்கமா இருக்கிற கர்த்தர் வந்துட்டாருன்னா மகிமையை எல்லாரும் பார்க்கும்படியாக நம்மளை அழகுபடுத்துவார். அந்த தங்கம் என்ன தெரியுமா? அவருடைய அன்புதான். அவருடைய அன்புதான் நம்மளை ஒட்ட வைக்கும். இல்ல, ஒரு உடைந்து போன பொருளை இந்த உலகத்தான் பார்த்தாங்கன்னா தூக்கி குப்பை தொட்டியில போடுவாங்க. ஆனா ஆண்டவர் மாத்திரம்தான் எடுத்து அதை அழகுபடுத்தி, அவருடைய அன்பு மாத்திரம்தான் அதை ஒட்ட வைக்கும். ஆமென். இதை மனசுல யோசிச்சு அந்த சரணத்தை எழுதினேன். உடைந்து போனதெல்லாம் உம் அன்பால் இணையுமே, மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழும்புமே. உடைந்து போனதெல்லாம் உம் அன்பால் இணையுமே, மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழும்புமே. உம் இரத்தத்தால் உம் வார்த்தையால், உம் இரத்தத்தால் உம் வார்த்தையால் அழுக்கான இதயம் அழகாகுமே. அழுக்கான இதயம் அழகாகுமே. உயரமானது, அகலமானது, நீளமானது, கரங்களை தட்டி பாடலாமா? ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்தது. உயரமானது, உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே. உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே. ஹல்லேலூயா. நம்ம உடைந்து போன சூழ்நிலைகளை எல்லாம் அவருடைய அன்பு இணைக்கும். இன்றைக்கு மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஆவி எழுப்பும்.
மரண பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்ட எலும்புகள் நிறைந்திருந்த உலர்ந்து போன சூழ்நிலையில இருந்த ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு ஆண்டவர் சேனையா எழுப்ப முடிஞ்சது. எப்படி தெரியுமா? அவருடைய ஆவியினால. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா மரித்து போன சூழ்நிலைகளும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை பைபிள் வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எல்லா மரித்து போன நிலைமைகளையும் கர்த்தருடைய ஆவியினால் உயிர்ப்பிப்பார். ஆமென். அவருடைய ரத்தத்தினால, அவருடைய வார்த்தையினால இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தமாக்குகிறார். இன்றைக்கு அப்படியே ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், அப்பா என்னுடைய இருதயம் இன்றைக்கு சுத்தமாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ராஜா, உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய சத்தியத்தினால என்னை பரிசுத்தமாக்குங்க அப்பா. உம் ரத்தத்தால், உம் வார்த்தையால், உம் ரத்தத்தால், உம் வார்த்தையால் அழுக்கான இதயம் அழகாகுமே, அழுக்கான இதயம் அழகாகுமே. அல்லேலூயா. இந்த எபேசியர் 3 அதுக்கு அப்படியே வாசிச்சுட்டு போனீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, வேண்டிக் கொள்கிறதற்கும் நீர் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க நினைச்சதை விட, நீங்க இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுகிறதை விட மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் வழி உன் வழி அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. இன்றைக்கு நாம் சும்மா சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை எனக்கு இது வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறோம். ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை அவரிடத்துல இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். கரங்களை தட்டி, வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைப்பதற்கும் மேலாய் அவர் செய்ய வல்லவராய். இருக்கின்றவர் இருப்பதாலே, இருக்கின்றவர் நம்முடன் இருப்பதாலே வேறெந்த அன்பும் பெரிதில்லையே, வேறெந்த அன்பும் நிகரில்லையே. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்தது. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உயரமானது, உயரமானது. உங்க கரங்களை உயர்த்தி, அப்பா உங்க அன்பு உயரமானது ராஜா, நீளமானது, ஆழமானது. அப்பா உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, அளவுகள் அற்றது. அப்பா உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே, உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே, உம் அன்பு என்னை வாழ வைக்குமே. ஆமென். அப்பா இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நம்பிக்கை நேரத்தில் கடந்துவதற்கு அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அப்பா உம்முடைய அன்பு பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய இரக்கத்திற்காக, அப்பா உம்முடைய தயவுக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ராஜா. உங்க அன்பு எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றட்டும் ராஜா. இந்த நாளில் என்னென்ன விண்ணப்பத்திற்கெல்லாம் என் ஜனங்கள் வந்திருக்கிறார்களோ அப்பா, அவை எல்லாவற்றையும் let your love cater to all the needs of my people. ஆண்டவருடைய அன்பு எல்லாவற்றையும் செய்து முடிக்கட்டும் ராஜா. அவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. உங்க அன்பு மாத்திரம்தான் இது எல்லாவற்றையும் செய்யும் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, சுகவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. அநேகரை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட அநேகரை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா, உம்முடைய அன்பு அவர்களை வாழ வைக்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பு அவர்களை சுகப்படுத்தட்டும் ராஜா. உங்க அன்பு அவர்களுக்கு பூரண சுகத்தை தரட்டும் அப்பா.
உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா, என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் வந்திருக்கிறார்களோ, ஒருவேளை ஒரு அட்மிஷன்ஸா இருக்கலாம் அப்பா, பொருளாதார தேவையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம் அப்பா, என்னென்ன தேவைக்காக என் ஜனங்கள் கண்ணீரோடு கூட உடைய சமூகத்துல நிற்கிறாங்களோ, லெட் யுவர் லவ் கேட்டர் டு ஆல் தேர் நீட்ஸ். உங்க அன்பு எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளட்டும் ராஜா. இன்றைக்கு நீங்க தைரியமா சொல்லுங்க சகோதரி சகோதரி, உங்க அன்பு பார்த்து கொள்ள ராஜா. Your love will take care of us. Your love will take care of my needs. Your love will take care of me. என்ன அது பார்த்து கொள்ளும். இந்நாள் வரையில் அவருடைய அன்பு தானே நம்மளை தாங்குச்சு. இனிமேலும் அது தாங்கும். அவருடைய அன்பு அளவுகள் அற்ற அன்பு, அது அள்ள அள்ள குறையாத அன்பு. அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அதுல ஒரு குறைவும் உங்களால காண முடியாது. அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. அன்பு என்னை வாழ வைக்குமே. ஒரு முறை சொல்லுங்களேன். அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. அன்பு என்னை வாழ வைக்குமே. அப்பா, இன்றைக்கு உடைந்து போயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உம்முடைய அன்பு மாற்றட்டும் ராஜா, இணைக்கட்டும். மரித்து போன நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. பரிசுத்தமில்லாத சூழ்நிலைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படட்டும் அப்பா. இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பம் உம்முடைய சமூகத்துல வந்து எட்டட்டும் ராஜா. அது உம்முடைய பார்வையில பிரீதியா இருக்கட்டும் அப்பா. உங்க அன்பு அப்பா, உம்முடைய அன்புனால ஒவ்வொரு தேவையையும் இந்த நாள்ல சந்திக்க போறதற்காய் நன்றி ராஜா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா, ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நல்ல வாயில திறந்து ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை துதித்து நம்ம இந்த நம்பிக்கை நேரத்தை முடிக்க போறோம். உங்களால இயன்ற மட்டும் கர்த்தரை துதித்து துதித்து அவரை ஸ்தோத்திரித்து அவரை ஆராதித்து அப்பா அவரை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி வாயில திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளுக்கு தகுந்தவர் அவர். ஓமை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஓ உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லா வேதனைகள் நீங்குகிறது, எல்லா பாடுகள் மறைகிறது, எல்லா நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேகம் தங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பின் அகல ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ள தங்கதாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே என் ஜனங்களை நிரப்புவீராக. கரங்களை தட்டி நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, அற்புதத்துக்காக நன்றி, சமாதானத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ராஜா. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் எல்லாரும் பாடுவீங்களா? உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைக்குமே. 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 கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அப்ப அந்த நம்பிக்கை நேரத்துல உங்களுடைய அன்பு எங்களுக்கு கொடுத்த அந்த புதிய நம்பிக்கைக்காய் நன்றி. உங்க அன்பு என்னை வாழ வைக்கும். நல்ல தைரியமா சொல்வீங்களா எல்லாரும் சத்தமா? உங்க அன்பு என்னை வாழ வைக்கும். ஆமென். அப்ப அந்த நாளின் வார்த்தைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும்.
அப்பா நீங்க பேசுங்க, அடியார்கள் மூலமாய் பேசுவீராக. என் ஜனத்திற்கு ஏற்ற மன்னாவினால நீங்க கொடுத்து, நீங்க புசிக்க கொடுத்து திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.